ஹாய் ஹலோ ஐம் டாக்டர் சுகன்யா மகாலட்சுமி டென்டல் கிளினிக் திருப்பூர். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் துர்நாற்றம் வரதுக்கான காரணம், அதை எப்படி சரி செய்கிறது வீட்டில் இருந்து அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாய் துர்நாற்றம் ஃபஸ்ட்டு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அழுக்கு நம்ம பல்லுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கும். அதை நம்ம சரியாக சுத்தம் பண்ணாமல் இருக்கும் போதும், நம்ம பல்லு ஈறு எல்லா பல்லு இடுக்குலையுமே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஸ்டஃப்பாகி இருக்கும்போது, அதை ப்ரஷ் பண்ணி ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணும் போதும் பண்ணாமல் இருக்கும்போது, அந்த பல்லில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தங்கியிருக்கும் போது அது பாக்டீரியா க்ரோத்தை அதிகமாக்கும். அதனால் ஸ்மெல் வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, காலையில் ஒரு டைம் ப்ராப்பரான ப்ரஷிங் பண்ணுங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு படுங்க. ஸோ அந்த பல்லுக்கு மேலே படிஞ்சிருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போயிடும். ஸோ ஸ்மெல்லேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டங்க்லையும் அதே மாதிரி பாக்டீரியல் க்ரோத் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். நம்ம டங் க்ளீன் பண்ணும்போது சாஃப்டான டங் க்ளீனர் வச்சுட்டு பேக் டு ஃப்ரண்ட்டு நம்ம ஜென்டிலாக ப்ரஷ் இதை டங் க்ளீன் பண்ணும்போது ஸ்மெல்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கம் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது நமக்கு ஸ்மெல் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சால்ட் வாட்டர் கார்கிள் தான் வெது வெதுப்பான தண்ணீரில் கல்லுப்பு போட்டு வாய்க்கு பிடிச்சி போகிறது மூலிமா ஈரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் குறையும் போது ஸ்மெல்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேச்சுரலாகவே பச்சை வெங்காயம் சாப்பிடுவாங்க, சில பேர் பூண்டு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ஸ்மெல்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். டீ காஃபி நிறைய எடுத்துக்கும் போது அது ஸ்மெல்லை க்ரியேட் பண்ணும். டீ காஃபி நிறைய எடுத்துக்க வேண்டாம், என்னோட அட்வைஸு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஸ்மெல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிறில் பிரச்சனை இருக்கும்போது அசிடிக் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸ்மெல் வரும். அதுக்கு நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை சரி செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.